எதிர்நீச்சல் செய்ய இன்னைக்கு எபிசோட் எப்படி போகுது நடக்கும் பார்ப்போம். இன்னைக்கு எபிசோட் என்ன காட்டுறாங்கன்னா, ஜீவானந்தா தர்ஷனை வீட்டுக்கு கூட்டு வராரு. கூடவே பார்கவி அவங்க அப்பாவையும் கூட்டு வராரு. குணசேகர் தர்ஷனை பார்த்தோன்னா ஓங்கி எத்துறாரு. ஏன்டா உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் வீட்டை விட்டு ஓடியிருப்பா அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டோன்னா எல்லாருமே அதிர்ச்சியாகிறாங்க. தடுக்கிறக்காக ஜீவானந்தமும் பார்கவி அவங்க அப்பா எல்லோரும் வராங்க. அப்போ குணசேகர் வந்து கதிரை பார்த்து சொல்கிறான், இங்கே பாரு அந்த கிழவனை போட்டு தள்ளுடா அப்படின்னு சொல்கிறான். உடனே கதிர் வந்து பார்கவி அவங்க அப்பாவையும் பார்கவியும் கழுத்தை பிடிச்சி நெரிச்சு வெளியே தள்ளி விடுறமா காட்டுறாங்க. உங்ககிட்ட பார்த்தா ஈஸ்வரி வந்து குணசேகரனை பார்த்து கேட்குறாங்க, என்னங்க பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ குணசேகர் சொல்கிறேன், நான் இவ்வளோ தூரம் பொறுமையாக இருந்த காரணமே தர்ஷனை வீட்டுக்கு வர வைக்கிறக்காகத்தான். இன்னி 2 மணி நேரத்தில் தர்ஷனுக்கும் அன்புக்கு ரசைக்கு கல்யாணம் அப்படி சொல்கிறாரு. இதை கேட்டோன்னா எல்லாருமே அதிர்ச்சிறாங்க. பிறகு ஜனனி வந்து ஜீவானந்துக்கு ஃபோன் போட்டு கேட்குறாங்க, அங்கே என்னங்க நடக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஜீவானந்த் சொல்கிறாரு, பார்கவியோட அப்பா இறந்தே போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டோன்னா எல்லாருமே அதிர்ச்சிறாங்க. உடனே ஈஸ்வரி நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி ஓன்னு அழுகிற மாதிரி காட்டுறாங்க. இன்றைக்கி நான் எபிசோட் இப்படி தான் போகுது. ஃபுல் வீடியோ பார்த்துட்டு பேசுவோம். இந்த வீடியோ பிடிச்ச வீடியோக்கு லைக் கொடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.